ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீஸ்வரா சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியநல்லூர் சக்திவேல் முருகன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த கோவிலை பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ இது கிருத்திகையும் செவ்வாய்க்கிழமையும் மறுநாள் ரெண்டும் கலந்து வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா, ஏன் இத்தனை நாள் நான் போடல அப்படின்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குருவாரம், முருகனுக்கு உகந்த நாள். அதுக்காக வந்து இன்றைக்கி நான் வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த கோவிலோடைய பெருமையை வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் வந்து மூலவர் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவயானையோட காட்சி அளிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் அவ்வளோ கூட்டம் வராங்க. எல்லா விசேஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். அதுவும் நார்மலா நீங்க செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்குறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சிறுவாபுரியில போய் வந்து அந்த 6 வாரம் வேண்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த திருமண தடைக்கு வந்து இங்க நீங்க அந்த வேண்டுதல வச்சாலும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க நெறைய பேரு. ஸோ கூட்டத்த பாருங்க. கண்டிப்பா வந்து நடக்கும் அப்படின்ற மாரி நம்மகிட்ட சொன்னாங்க. அதனால இந்த இன்ஃபர்மேஷன நான் எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன். ஏன்னா, அங்க இன் கேஸ் உங்களால முடியலன்னா, இங்க பண்ணுங்க. ரெகுலரா இங்க நார்மலா கோவிலுக்கு போங்க. இந்த வேண்டுதலுக்காக நான் சொல்றேன். இந்த வேண்டுதல் பண்றதா இருந்தா இங்க நீங்க பண்ணலாம் 6 வாரம். ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து வள்ளி தேவயானையோட காட்சி தராரு. ஸோ ரொம்ப அதுவும் உற்சவர் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா, வெள்ளி கவசத்தோட தான் இருப்பாரு. அங்க பாருங்க பார்க்கறப்பவே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். அங்க இருக்க குருக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே உங்க கூட வந்து முருகர் வந்து வருவாரு அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த கோவில்ல நான் ஒரு சில விஷயத்துக்காக வேண்டுனப்ப, அவர் சொன்ன மாதிரியே தான் நடந்துச்சு. என் கூட வந்தாரு. எனக்கு கண்டிப்பா நடந்தது. ஸோ அதே மாரி மக்கள் இந்த கோவிலுக்கு போய் கண்டிப்பா வேண்டுனீங்கன்னா, நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அடுத்த கிருத்திகைக்கு, அதாவது இந்த கிருத்திகைக்கு நீங்க வேண்டுனீங்கன்னா, அடுத்த கிருத்திகைக்கு போறப்ப முருகர் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்த வந்து நிறைவேற்றி குடுத்திருப்பாரு. ஸோ அவ்ளோ ஒரு சக்தி வாய்ந்த சக்திவேல் முருகர் கோவில். ரீசென்ட்டா தான் எனக்கே தெரியும். நான் ஓப்பனாவே சொல்றேன் இந்த கோவிலுக்கு. ஏன்னா, இதுவரைக்கும் நான் போல. இப்ப தான் கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 இயர்ஸா நான் இந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பா இங்க பக்கத்துல எல்லாரும் வந்தீங்கன்னா, கோவில போய் தரிசனம் பண்ணுங்க. முருகர் கிட்ட வந்து அ நீங்க வந்து உங்க நியாயமான கோரிக்கைய வந்து வைங்க. ஏன்னா, கண்டிப்பா எனக்கு நடந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். சஷ்டியில நடந்த கல்யாணம், நடுவுல பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம், எல்லா விசேஷமும் இங்க வந்து ரொம்ப நல்லா இதுல இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நவகிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இப்ப வந்துச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு? ஸோ ராகு கேது பெயர்ச்சிக்கோ சரி, இல்ல குரு இதுக்கோ சரி, எல்லாமே அங்க வந்து பூஜை பண்ணாங்க. அந்த வீடியோவும் நம்ம பார்த்தோம். பாருங்க முருகர் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்காரு. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல இருந்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும், கிருத்திகைக்கும் முருகர வந்து கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கு நெனச்சதெல்லாம் நடக்கும். அதே மாரி கிருத்திகையில பார்த்தீங்கன்னா, சுவாமி வந்து உள்புறப்பாடு நடக்கும். ரொம்ப விசேஷமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து தரிசனம் பண்ணுங்க. பாய்.